ஜோதி, ஜோதி. ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தேவி, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? சரி உக்காரு, வா பேசும். ஜோதி, நான் ஆடி பெருக்கல்னால நான் ஜுவல்லர்ஸுக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனே, செயின் வளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நீ இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆடி பெருக்கல் அப்போ என்னன்னு காமியே, ரொம்ப ஆர்வமா இருக்கு. தேவி, இன்னைக்கு ஆடி பெருக்கல்னால சரியான கூட்டமா இருந்துச்சு ஜுவல்லரி ஷாப்ல. நானே கஷ்டப்பட்டுதான் இந்த வளையாலும் இந்த செயினும் வாங்கிட்டு வந்தேன் தேவி. இதே ரொம்ப நேரமாயிட்டு, இது எடுக்குவா அது எடுக்குவான்னு மனசு கடந்து அழப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த செயினையும் வளையாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் தேவி. நீ எதுக்கு மனுஷி இப்படி சொல்லுத? நானே என் புருஷனே எனக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி தர மாட்டான். வீட்டில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட விட்டு வைக்க மாட்டான். எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அன்னைக்கு தான் வீட்டில் சாமி ரூம்கிட்ட சாமிகிட்ட எப்பவுமே துட்டு இருக்கணும்ல, துட்டு வச்சுட்டு போகிற ஒரு 50 ரூபா. சாயந்தரம் வந்து பார்க்க துட்டே காணோம். ஒரு 50 பைசா கூட வீட்டில் கிடக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறேன். இதில் எங்கே எனக்கு குண்டு பண்ணி தங்கம் வரப்போகுது? நீனே சொல்லு. கூட்டம் சரியான கூட்டம். நீ அங்கே வந்திருக்கணும் தேவி. சரியான கூட்டமாக இருந்துச்சு ஜுவல்லரி ஷாப்பில். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வளையலும் செயினும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சரியான கூட்டம். நீ வந்துருந்தீங்கன்னா அதை வாங்குறதா இதை வாங்குறதான்னு மனசே அலப்பாயுது. எப்படியோ கஷ்டப்பட்டு செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ பாட்டு சந்தோஷமா இருக்க. நான் தான் இங்கே ஒரு குண்டு பண்ணி தங்கம் கூட வாங்காம நான் தான் வீட்டில் கிடக்கேன். என் பாடு எங்கே போய் சொல்ல? என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? ஆரமும் நெக்லஸும் வாங்க முடியல இந்த வருஷம் ஆடி பெருக்கல்ல. சரி, அடுத்த வருஷம் ஆடி பெருக்கல்ல ஆரமும் இந்த நெக்லஸையும் வாங்கிடணும். ரொம்ப ஆசையா இருக்குது. என்னப்பா, நீங்கெல்லாம் ஆடி மாசமே பிறந்தீங்க, உங்களுக்கெல்லாம் சும்மா நல்ல காலம் அப்படியே திறந்து வச்சு கிடக்கும். உங்கள் வீட்டுக்கெல்லாம் தங்கம் வந்து குமியுது. எங்க நாங்கள் வந்தாலே என்ன எங்கள் புருஷங்காரன் என்னென்ன எங்கிட்ட சண்டைக்கு டெய்லி வந்துட்டேன். வீட்டில் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. எப்போ கல்யாணம் ஆகிற முன்னாடி தான் இருந்திருக்கேன். இப்போலாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. சரி மஞ்சு, ஏதாச்சும் சாப்பிட்றியா மஞ்சு? எதுவும் வேணாமா? சரி, தண்ணியாச்சும் நான் எடுத்துட்டு வரேன். சரி விடுடி, நான் நகையை காட்டுறதுக்கு தானே வீட்டுக்கு வந்தேன். நான் அதை விட்டுட்டு நான் பாட்டி பேசிகிட்டே இருக்கேன் பாரு. என்னது? சரி, இரு நகையை எடுத்து காட்டுறேன். இந்த இருக்கு பாரு ஜோதி, வாங்கின செயின் காட்டுறேன். இந்த செயினை பாரு, அழகா இருக்கா? எனக்கு சூப்பரா இருக்குமா ஜோதி? இந்த ஒரு முறுக்கு செயின் வாங்கினேன் தேவி.